மன்னித்த மனம். ஒரு சிறிய அமைதியான கிராமத்தில் யோன் என்ற நல்ல மனம் கொண்ட மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் அனைவருக்கும் உதவி செய்யும் அன்பான மனிதர். ஒரு நாள் அவரது நண்பன் அருண் அவசரமாக வந்து, "நண்பா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவை, சில நாட்களில் திருப்பித் தருகிறேன்" என்று கேட்டான். யோன் நண்பனை நம்பி உடனே உதவி செய்தார். நாட்கள் கடந்தது, வாரங்கள் கடந்தது. ஆனால் அருண் அந்த பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை. இதனால் யோனின் மனதில் கோபமும் வருத்தமும் உருவானது. ஒரு நாள் யோன் தேவாலயத்திற்குச் சென்று ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்போது வேதாகமத்தில் ஒரு வசனம் வாசிக்கப்பட்டது. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அந்த வார்த்தைகள் யோனின் மனதை ஆழமாகத் தொடர்ந்தது. நான் தேவனிடம் மன்னிப்பு கேட்கிறேன், ஆனால் நான் என் நண்பனை மன்னிக்காமல் இருக்கிறேனா என்று அவர் யோசித்தார். அடுத்த நாள் யோன் அருணை சந்தித்தார். அருண் வெட்கத்துடன், "நண்பா, என்னை மன்னித்துவிடு" என்றான். யோன் சிரித்தபடி, "நான் உன்னை மன்னித்து விட்டேன், பணத்தை விட நம் நட்பு பெரியது" என்றார். அந்த நாளிலிருந்து யோனின் மனதில் சமாதானம் நிரம்பியது. ஏனெனில் அவர் ஒரு பெரிய உண்மையை அறிந்தார். மன்னிப்பு கொடுக்கும் மனமே உண்மையான சுதந்திரம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6:12, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று. எனவே நாங்களும் மற்றவர்களை மன்னிப்போம், தேவனின் மன்னிப்பை பெற்று சுதந்திரமாய் வாழ்வோம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.